கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நம்மில் அநேகர் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஜனங்களுக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்ற வசனத்தின்படியே நாம் பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு விட கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6 நாட்களும் நீங்கள் நன்றாய் உழைத்திருக்கிறீர்கள். வியாபார ஸ்தலத்திலே நெடுநேரம் நின்று கொண்டு பணி செய்திருக்கிறீர்கள். விவசாய நிலத்திலே நம்பிக்கையோடு கூட நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் விதைக்கிற ஒரு நபராக காணப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கம்பீரமான ஒரு அறுவடையை கொடுக்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே 6 நாட்களும் வேலை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், என் பணியை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று கர்த்தரை நோக்கி முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூர்ந்து அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருந்து உங்களுடைய மன விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 15 அதிகாரம் 57, 58 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் என்று வேதம் சொல்லுகிறது. பி ஸ்டெட்ஃபாஸ்ட், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக இருங்கள் என்பதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 2வதாக நீங்கள் அசைவில்லாதவர்களாயிருங்கள். 3வதாக கர்த்தருடைய கிரியையிலே, கர்த்தருடைய செய்கைகளே பெருகுகிறவர்களாக இருங்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் நாம் நீங்கள் உறுதியாயிருங்கள் அல்லது உறுதிப்பட்டவர்களாயிருங்கள் என்ற வார்த்தையை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனாய், எப்படிப்பட்டவளாய் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, முதலாவது நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் உறுதியாயிருங்கள். பரிசுத்த யோவான் 3 அதிகாரம் 16 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு
ரட்சிப்பின் அனுபவத்தில் உறுதியாய் காணப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதே உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணின, தாயின் கற்பத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்ன போது ரட்சிப்பின் அனுபவத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்மில் அநேகர் பேர் கிறிஸ்தவர்களாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய விருப்பம் எல்லாம் நாம் முதலாவது திருச்சபை போன்று, ஆதி திருச்சபை போன்று ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமாக நாம் மாறிவிட வேண்டும், ஒரு கர்த்தருடைய சபையாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதையே ஒருவேளை எல்லா போதகருடைய விருப்பமாக அது காணப்படும் என்பதை நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எனவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபோது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே ஆழமாய் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் நினைத்துக் கொள்ள முடியும். எபேசியர் 2:8 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ரட்சிப்பு என்பது நம்மால் ஒன்றும் அல்ல, ஆனால் நமக்காக இந்த உலகத்திற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஒருவேளை பாடுபட்டு நம்முடைய பாவத்தை போக்கும் ஜீவ பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்து என்றைக்கும் ஜீவிக்கிறவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவான உண்டானது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய மெரிட்டினாலோ நம்முடைய தகுதியினாலோ அல்ல. வேதம் சொல்லுகிறது, தகுதியற்ற என்னை ஆண்டவர் ஒருவரே தகுதிப்படுத்துகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். இன்னும் எபிரேயர் 3:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவருந்தும் உரியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். முன்னே நாம் தூரமாயிருந்தோம், இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்த நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. சற்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போமே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை யோசித்து பாருங்களேன், நீங்கள் அபிஷேகம் பெற்ற அந்த நாளை யோசித்து பாருங்களேன். அந்த நாளில் எவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்பை பெற்ற நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு விலகி, ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் உடையவர்களாக மாறிவிட்டோமே. சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தரோடு கூட இருக்கின்ற ஒரு சாக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு முன்பதாக நம்மை சோதித்து பார்த்து உத்தம இருதயத்தோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே
காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், be steadfast, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் காணப்படுங்கள், ரட்சிப்பின் அனுபவத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள். இரண்டாவதாக நாம் இதே வசனத்தை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சத்ருவாகிய பிசாசானவன் ஒரு விசுவாசியை ஈஸியாய் கவிழ்த்து போடுகின்ற ஒரு காரியத்தை நாம் காண முடியும். குறிப்பாக ஒருவேளை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கின்ற ஒரு அனுபவம், எல்லாம் ஒண்ணுதான், எவன்தான் பாவம் செய்யாம இருக்கிறான், அப்படி சாத்தானோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக திருச்சபையிலே ஒவ்வொரு கர்த்தருடைய சபையிலும் காணப்படுகிற ஒருவேளை பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் என்ன பொறுத்தளவுல எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் அல்லது மனுஷி அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் மூப்பருடைய அந்தஸ்து என்பதை நான் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாய் உள்ள ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு காணப்படுகிற இந்த மூப்பர்கள் என்ற கேட்டகரியில காம்ப்ரமைஸ்டு வித் சாத்தானிக் பவர், யார் தவறு இல்லாம இருக்கிறார், இப்படி பேசுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் சத்ருவாகிய பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவனை குறித்து ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் வஞ்சிக்கிறவன். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஜனங்கள் அநேக விதங்களிலே வஞ்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை பார்க்கின்ற பொழுது அன்றாட செயல்பாடுகளிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு பதிலாக உலகத்தை சார்ந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்திற்கு முதலிடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அநேகர் கடைசி நாட்களிலே காணப்படுகிற சம்பவம் ஆகிய பணப்பிரியராயும் தற்பிரியராயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் பொருளாசையை சார்ந்து வாழுகிறவர்களாகவும் மாறிவிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அறிந்தோ அறியாமலோ சத்ருவாகிய பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சுத்தத்தையும் விட்டு விலகுகின்ற கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஊழியத்தின் பாதையிலே இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துவதற்கு பதிலாக, இயேசு கிறிஸ்துவை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பதிலாக தங்களையே முன்னிறுத்தி செயல்படுகிற அநேக ஊழியர்களை நாம் பார்க்க முடியும், அநேகரை பார்க்க முடியும். ஒருவேளை இவர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறதை நாம் காண முடியும். எல்லோரும் வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்திலே உறுதியா இருந்து சத்ருவாகிய பிசாசின் செயல்பாடுகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதே வசனம் சொல்லுகின்ற பொழுது, கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கொரோனா காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை அந்த நாட்களிலே அநேகருடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை அரசாங்கம் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்த பெருங்கூட்டம் உண்டு. கைதட்டுங்கள், தட்டினார்கள். அது மாத்திரமல்ல, கை கழுவுங்கள், கழுவினார்கள். அது மாத்திரமல்ல, விளக்கை ஆஃப் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணினார்கள். விளக்கை ஏற்றுங்கள், ஏற்றினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் வாக்கூடு போட்டுக் கொள்ளுங்கள், மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தவறாமல் அணிந்து கொண்டார்கள். இதெல்லாம்
ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்ற விசுவாசமற்ற ஒரு பெரிய சந்ததியை நாம் காண முடியும். அதே வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், அநேக மருத்துவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இந்த மாஸ்க் போடாமலே மருத்துவம் செய்ததை இதே பட்டணத்திலே நாம் கண்டிருக்கிறோம். ஒருவேளை அவர் ஒரு கிறிஸ்தவர் கூட அல்ல, ஆனால் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை, இந்த கொரோனா வியாதி என்னை தாக்காது என்ற ஒரு நம்பிக்கையை நான் அவருக்குள்ளே காண முடிந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கடைசி காலத்திலே ஒரு சிறிய சோதனை உலகம் முழுவதும் வந்த போதும், அது சோதனை என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடல் வரி எமில் ஜெபசிங் அண்ணன் பாடின பொழுது, இந்த உலகம் முழுவதும் போக்குவரத்து யாவும் ஸ்தம்பித்து நிற்கும் என்ற அந்த பாடல் வரி நிறைவேறின பொழுது அநேகரிடத்தில் விசுவாசம் இல்லை. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருவேளை விசுவாசத்திலே வளர்கிறவர்கள் குறைந்து கொண்டு இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஒரு எண்ணாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் யோசுவா அனுப்புகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அநேகர் கடந்து சென்றார்கள். அங்கே சென்றவர்கள் எல்லாரும் மிகவும் நல்ல தேசம், மிகவும் செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் என்று சொல்லி திராட்சை கொலைகளை ஒரு பெரிய கம்பு தடியிலே மாட்டி அதை 2, 3, 4 பேராய் சுமந்து வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கிற திராட்சை கொலையெல்லாம் சின்னது. ஆனால் அந்த நாட்களிலே ஒருவேளை 4 பேர் சேர்ந்து சுமக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய திராட்சை கொலையாக அந்த தேசத்திலே காணப்பட்டதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒருவேளை மகா நல்ல தேசம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கின்ற பொழுது எல்லாரும் சொன்னார்கள், அங்கே அரக்கர்கள் இருக்கிறார்கள், அங்கே நம்மை விட பலசாலிகள் இருக்கிறார்கள், அங்கே அரணான பட்டணங்கள் இருக்கிறது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த காலேப் சொன்னபோது, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். காலேப்புக்குள்ளே ஒரு விசுவாசம் காணப்பட்டது. நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் என்பது ஒரு வரம். அது காலேப்புக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அவர் அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகின்ற மகா நல்ல தேசத்தை நாம் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அப்படியே யோசுவாவும் காலேப்பும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோபுவை சாத்தான் சோதித்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாக காணப்பட்டான். கர்த்தருடைய பார்வையிலே குற்றமற்றவனாக காணப்பட்டான், உத்தம இருதயத்தோடு கூட காணப்பட்டான். ஆண்டவர் அவனை சகலவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் செல்வ சீமானாய் வாழ்ந்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த யோபுவின் மீது சாத்தானின் கண்கள் பட்டது. எனவே அவன் ஆண்டவரிடத்தில் போய் உத்தரவு கேட்கிறான். நான் யோபு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் உம்மை போற்றுகிறான் என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார், நீ அவன் எலும்பை மாத்திரம் தொடக்கூடாது என்று சொல்லி. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து போனான். தனக்குண்டான பிள்ளைகள், தனக்குண்டான சம்பத்துக்கள், தனக்குண்டான எல்லா கால்நடைகள்
எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவன் ஆண்டவர் மீது ஒரு குற்றமும் சாட்டவில்லை. மாறாக தான் ஆழமாய் நேசித்த தன்னுடைய மனைவி அவனை பார்த்து, இன்னுமாய் ஜீவனோடு கூட இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். அப்பொழுதும் அவன் ஆண்டவருக்கு விரோதமாய் ஒன்றும் பேசவில்லை. அது மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலே பருக்கள் என்னும் கொடிய வியாதி வந்த போது அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டு கொண்டு இருந்தான். அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள். அவர்களும் அவனோடு கூட சில நாட்களாக உபவாசித்து காத்திருந்தார்கள். சில நாட்களாக சாப்பிடாமல் காத்திருந்தார்கள். கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை கர்மா என்ற ஒரு தியரியை அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நீ ஏதோ தீமை செய்து விட்டாய், அதனால்தான் ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறார், கண்டிக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அவனை குற்றப்படுத்தி விட்டு விலகி சென்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தனக்குண்டான வியாதியினால் அவன் உருத்தெரியாமல் இருந்தான். ஆனால் அந்த வியாதியின் மத்தியிலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வியாதி உன்னை உருக்குலைத்து போடலாம், வியாதி உன்னை குடும்பத்தை கலங்க பண்ணலாம், வியாதி உன்னுடைய குடும்பத்திலே வறுமையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீ கர்த்தர் பேரில் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்தார். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வறுமைக்குள்ளே உழந்து கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு சுபீட்சம் இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, உன்னுடைய வியாதி நிமித்தமாய் நீ உன் படுத்திருக்கிற உன் கட்டிலை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறாயோ, கவலைப்பட வேண்டாம். உனக்கு ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நீ அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். யோபுவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசத்தை விட்டு விடாதே. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் காணப்படு. இயேசு ஒருவரே என் பரிகாரி என்று சொல்லி அவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, உறுதியாய் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், நீ இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், விசுவாசத்திலே உறுதியாய் காணப்படுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை 44ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்திலே ஏறி மழைக்காக காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் தன்னுடைய முகம் தரையில் படும்படிக்கு பணிந்து குனிந்து ஆண்டுடைய சமூகத்திலே மிகுந்த விசுவாசத்தோடு கூட தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ சமுத்திர முகமாய் போய் பார் என்று சொன்னார். அவன் போய் பார்த்து வந்து விட்டு ஒன்றுமில்லை என்று சொன்னார். நீ 7 விசை பாரு என்று சொன்னார். 7ஆம் விசை உள்ளம் கை அளவு மேகம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி ஆகாப்பை பார்த்து, மழை உம்மை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை பூட்டிக் கொண்டு போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும், பேரிரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தையையும் சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே
எலியா தீர்க்கதரிசி உள்ளங்கை அளவு மேகத்தை கர்த்தரால் எழும்ப பண்ணி, அங்கே நான் பேரிரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன் என்ற மாத்திரத்திலே பெருமழை உண்டாயிற்று என்பதை கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, எலியா எப்படி விசுவாசத்தோடு கூட காத்திருந்தாரோ பெருமழை உண்டாயிற்று. அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை போல விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் இருங்கள். இன்னுமாய் கூட தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தரியு ராஜா சொல்லுகிறார், தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். தானியேலுக்கு விரோதமாய் அவனோடு கூட பணி செய்த பிரதானிகள் எழும்பினார்கள். ராஜா அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டான். ஒருவேளை தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி வந்தான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதை கண்ட பிரதானிகள் அவனை குற்றம் சாட்டும்படியாய் அவன் மீது பல காரணங்களை தேடி பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மையாய் இருந்தபடியினாலே அவன் மீது ஒரு குற்றமும் சுமர பண்ணவில்லை. எனவே அவன் ஆண்டவரை ஆராதிப்பதிலே, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு எவரையும் வணங்கவோ விண்ணப்பம் பண்ணவோ கூடாது என்று ஒரு தாக்கீதை, ஒரு சட்டத்தை உண்டு பண்ணினார்கள். எல்லாவற்றையும் தானியேல் அறிந்திருந்தான். ஆனால் தானியேல் அதற்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செயல்படவில்லை. மாறாக அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணி, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. தனக்கு எதிரான சூழ்நிலையை குறித்து அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஒருவேளை அவன் அந்த காரியத்திலே குற்றம் சாட்டப்பட்டபடியினாலே அந்த சட்டத்தின்படி அவனை சிங்கக்கவியிலே தூக்கி போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. மாறாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டபடியினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. ராஜா அதிகாலமே சிங்கக்கவிக்கு போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தாசனே, தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்ட பொழுது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். சிங்கங்களின் வாய்க்கு ஆண்டவர் தானியேலை தப்புவித்தார். அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை சிங்கங்கள் பெரி போடுகின்ற ஒரு அனுபவத்திலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உனக்கு கடன் கொடுத்தவர்கள் உன்னை பீறி போடும்படியாய் உனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். அல்லது உன்னுடைய சமாதானமான வாழ்க்கை குலைக்கப்பட்டு அது போராட்டம் நிறைந்த ஒரு அனுபவமாய் காணப்படலாம். நீ ஒன்றும் பேச வேண்டாம். மாறாக தானியேலை போல ஆண்டவரை நோக்கி தினமும் நீ ஜெபிக்கின்ற பொழுது, தினமும் 3 வேளை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் உனக்குண்டான பிரச்சனைகள், உனக்குண்டான வேதனைகள், குறிப்பாக உனக்குண்டான கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புது வாழ்வை வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உன்னை அநேக
சேதப்படுத்தி விடலாம் அல்லது உன்னுடைய சொத்துக்களை பறித்துக் கொள்ளலாம் என்று கூட திட்டம் போடலாம். ஆனால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர்கள் உனக்கு சேதத்தை உண்டு பண்ணாமல் அவர்கள் முன்பக்கமாய் உன்னோடு கூட சமாதானம் பண்ணுகிற ஒரு நிலைப்பாட்டை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நாம் கர்த்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசினார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்று சொல்லி, நான் உனக்கு மகாபிரிய பலனும் உனக்கு மகாபிரிய கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு ஒருவேளை நாம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான். சூழ்நிலை என்னவென்றால், ஆபிரகாமுக்கு 100 வயதாகிவிட்டது. சாராளின் கற்பம் செத்து போய்விட்டது. ஒருவளை நம்புவதற்கு ஏதுமில்லாத அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்பதை குறித்து வேத வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் ஆபிரகாமின் நம்பிக்கையை, ஆண்டவர் ஆபிரகாமின் முழு நிச்சயமான அந்த நம்பி விசுவாசித்த அந்த தன்மையை கண்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஒருவேளை நீ நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் சீர்படுத்தப்படவில்லையே என்று சொல்லி நீ காணப்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக நீ மருத்துவர்கள் எல்லாருக்கும் சென்று மருத்துவர்கள் குழந்தையே இருக்காது என்றும் சொல்லி இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்ட ஆண்டவர் எப்படி ஒரு ஈசாக்கை கொடுத்தாரோ அப்படியே உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்னப்படுவான் என்ற வார்த்தை அன்றைய நாட்களிலே நிறைவேறினதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, குழந்தையிலேயே என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் அந்நாளின் கண்ணீரை பார்த்தார். ஆண்டவர் அந்நாளின் புலம்பலை பார்த்தார். ஆண்டவர் அந்நாளின் துக்கத்தை பார்த்தார். அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தையை உமக்கென்று நான் வளர்த்துடுவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு கூட ஜெபித்த பொழுது ஆண்டவர் சாமுவேலை மாத்திரமல்ல, இன்னும் குழந்தைகளை கொடுத்து சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேலை பெற்ற பின்பு அந்நாள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின காரியம் என்னவென்றால், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை துதித்து போற்றி பாடுகின்ற ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தராகிய ஆண்டவர் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நீ விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிற அனுபவம், விசுவாசத்தினாலே ஏழ்மை நிலை மாறி ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அனுபவம், விசுவாசத்தினாலே கடன் பிரச்சனைகள் நீங்கி சமநிலை காணப்படுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை, ஒரு புதிய பொருளாதாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காய் be steadfast in believe in Christ. கர்த்தரை விசுவாசிக்கின்ற விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் காணப்படுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார்,
அவர் உங்களை உயர்த்துவார். மூன்றாவதாக நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அன்பு கூறுவதில் உறுதியாய் இருங்கள். அன்பு கூறுவதில் உறுதியாய் இருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது என்று வசனம் சொல்லுகிறது. சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. கடைசி நாட்களில் அன்பு தணிந்துவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அன்பு கூறுவதில் உறுதியாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் விசுவாச கூட்டத்தாரை பார்க்கின்ற பொழுது, அல்லது கர்த்தருடைய சபையை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கின்ற குடும்பங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு உள்ளான அன்பு இல்லை. ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். இதற்கு பெரிய ஆதாரமா என்ன என்றால், தங்களுடைய வீடுகளுக்கு இடையே ஒரு பெரிய காம்பவுண்டு சுவரை அமைத்து சிலர் உயிரே வரைக்கும் பூசி விடுகின்ற, அங்கிட்டு உள்ள காற்றுங்கிட்டு வீசிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுகிற கிறிஸ்தவனை நாம் பார்க்கிறோம். எல்லாம் பேர் கிறிஸ்தவர்களாக வாழுகிற அநேகரை பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அன்பு கூறுவதிலே உறுதியாய் காணப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு இருமாப்பாயிராது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். ரோமர் 5:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, யாருக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது என்றால், தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த அன்பு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தேவ அன்பு நிறைவாய் காணப்படுவதை குறித்து வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அவர்கள் பகைவனையும் நேசிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே தேவன் அன்பாய் இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளில் இருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, காண்கிற தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் விசுவாசத்திலே ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய தன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே ஏசா யாக்கோபை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை யாக்கோபு திருட்டளவாக தன்னுடைய அண்ணனின் பெயரை சொல்லி அவன் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை தன் தகப்பன் தன்னை தடவி பார்த்த பொழுது, நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் ஏசா என்று சொன்னான். அவருடைய தகப்பன் அவனை அங்கே ஆசீர்வதித்து விட்டார். திரளான செல்வங்கள், திரளான கால்நடைகள். ஆனால் இவற்றில் எல்லாம் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஏனென்றால் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தான். என் சகோதரனே என்றைக்கு என்னை பார்ப்பானோ அன்றைக்கு என்னை கொண்டு போடுவானே என்று சொல்லி ஒருவேளை வனாந்திரம் விட்டு வனாந்திரமாய் அவன் தாவி செல்லுகிறவனாக, கடந்து செல்லுகிறவனாக காணப்பட்டான். ஒரு நாள் ஒருவேளை அவன் யாப்போக்கு ஆற்றை கடந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தின பின்பு அவன் பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இதுல எனக்கு சமாதானம் இல்லை, பயம் இருக்கிறது என்று சொல்லி அவன் ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
நான் உம்மை போக விடேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவன் சொல்லுகின்ற பொழுது, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், இது பெனியேல் என்று சொல்லி பேரிடுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவன் தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடினபடியினாலே இவன் ஆண்டவருக்கு முன்பதாக பிரகாசம் உள்ளவனாக காணப்பட்டான். இப்பொழுது அடுத்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஏசா 400 மனிதர்களோடு கூட அவனை எதிர்கொண்டு வருகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். ஏசா தூரத்தில் வருகிறார். இவன் குனிந்து 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 தன்னுடைய சகோதரனை வணங்கும்படியாய் கடந்து செல்லுகிறான். இவனுக்கு முன்பதாக பரிவாரங்கள் சொல்லுகின்றது, பரிசு பொருட்கள் செல்லுகின்றது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசா யாக்கோபை பார்த்த மாத்திரத்திலே ஓடி வந்து இருவரும் கழுத்தை கட்டிக்கொண்டு அன்பினாலே அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினபடியினாலே ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை நிரப்பி இருந்தது. ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை அவனோடு கூட இருந்தபடியினாலே அவனுடைய சகோதரன் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. இருவரும் பகையை மறந்து அன்பினாலே ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு அழுதார்கள். ஒருவேளை யாக்கோபு சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது தேவதூதனை பார்த்தது போல் இருக்கிறது, இவையெல்லாம் என்னுடையவைகள், இவைகளை உமக்கு வைத்துக் கொள்ளும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஏசா சொல்லுகிறார், இல்லை இல்லை, எனக்கும் நிறைய சம்பத்துக்கள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்ட பொழுது, இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலைக்காரர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே தன்னுடைய இளைய சகோதரன் கொடுத்த ஒரு பங்கை ஏசா மகிழ்ச்சியோடு கூட பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அன்பு வெளிப்படுகிறது. அதைத்தான் ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது என்ற வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய விசுவாச வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து விசுவாசத்திலே பலப்பட்டு நான் அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகின்ற ஒரு நபராக காணப்படுகிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்க இன்னும் உங்களுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகாமல் நீங்கள் பரிசுத்த பந்திக்கும் அல்லது உலக பிரகாரமாய் நீங்கள் ஆலயத்திற்கு வந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகின்ற அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா? ஒருவேளை அன்பு நிறைவாய் காணப்பட்டால் நான் சகோதர சிநேகத்தோடு கூட வாழுகின்ற ஒரு பெரிய தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். சகோதர சிநேகத்தோடு கூட வாழுகின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அன்பு கூறுவதில் உறுதியாயிருங்கள். அன்பு கூறுவதில் யாரும் தடையாயிருக்கக்கூடாது. அன்பு கூறுவதில் யாரும் தடையாயிருக்கக்கூடாது. அன்பு கூறுவதில் எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது. There is no condemnations. There is no conditions. இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவியாகிய நம் மீது அன்பு கூர்ந்தாரே, தூரமாய் கிடந்த பொல்லாங்குக்குள் கிடந்த இருளின் ஆதிக்கத்திற்குள் கிடந்த நம் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும் பொருளாய் நம்முடைய ஜீவனையே கொடுத்து விட்டாரே. ஒரு சொட்டு ரத்தம் கூட தன்னுடைய சரீரத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் சிந்தி விட்டாரே. அவர் எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்திற்காக அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்ததே. வாரினால் அடிப்பித்தார்களே, அந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகின்ற பொழுது தேவ அன்பு நமக்குள்ளே வெளிப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் அன்பு கூறுவதில் உறுதியாய் காணப்படுங்கள் என்று வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சுவாச வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
உறுதிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? உறுதிப்பட்டவர்களாக இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் ரட்சிப்பின் அனுபவத்திலே உறுதியாய் காணப்படுகிறேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் நித்தமும் உறுதியாய் காணப்படுகிற ஒரு நபராய் இருக்கிறேனா? ஒரு விசுவாசியாய் காணப்படுகிறேனா? அன்பு கூறுவதிலே நான் உறுதியாய் காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஐயோ, என்னுடைய சொந்த சகோதரனை, என்னுடைய சொந்த பிள்ளையை, என்னுடைய சொந்த பெற்றோரை என்னால் நேசிக்க முடியவில்லையே என்று சொல்லி நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது தேவ அன்பு நம்மில் ஊற்றப்படுகிறது. கல்வாரி சிநேகம், கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்மில் ஊற்றப்படுகிறது. அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் எவ்வளவோ காலமாய் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். சிறு பிராயம் முதல் நீங்கள் சண்டே ஸ்கூல், இன்னும் யூத் மீட்டிங், இன்னும் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் என்று சொல்லி பல விதத்திலே பலர் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பலமாய் நடத்தி கொண்டிருக்கலாம், நடத்தி வந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கிறேனா? இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலே நான் உறுதியாய் காணப்படுகிறேனா? சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு நிறைவாய் காணப்படுகிறதா? சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை, சத்துவத்தை சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறதா? அதோடு கூட நான் அன்பிலே நிலைத்திருக்கிறவனாக காணப்படுகிறேனா? இல்லை இன்னும் நான் ஒரு கிறிஸ்தவளாய் வாழ்ந்து ஒருவேளை சொத்துக்காகவும் நான் இன்னும் பலவிதமான காரியத்திற்காகவும் பிரிந்து கிடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்ற வசனத்தின்படியே குடும்பமாய் வாழும்படியாய் கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்ட நீங்கள், குடும்பமாய் வாழும்படியாய் கர்த்தருடைய சபையிலே இணைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அன்பு கூறாமல் பிரிந்து கிடக்கிற ஒரு தன்மை காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் நம்முடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். ஆண்டவரே, அந்த ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு உறவு ஏற்படுகிறது, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம் ஏற்படுகிறது. பிரிந்து கிடக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று சேர்க்கிறது என்பதை ஒருபோது நீங்கள் மறந்து விட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் சீயோன் பர்வதத்தின் மீது வந்து இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது இரண்டாக பிளக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கு இஸ்ரேல் தேசத்திலே மலை இரண்டாக பிளந்த காட்சியை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவேளை அவர்களுக்கு அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நான் மெய்யாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நபராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் படுகிற பிரயாசம் விரதமாய் இராது என்று அறிந்து நாம் உறுதிப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி நான் ஒருவேளை அந்த ரட்சிப்பின் நாட்களை விட்டு தூரமாய் நிற்கிறேன். ஆரம்பத்திலே அபிஷேகத்தினாலும் ரட்சிப்பினாலும் அலங்கரிக்கப்பட்ட நான் ஜெபிப்பதிலே தவறி போனேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அவருடைய கரத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, நான் விசுவாசத்திலே குறைவுள்ளவனாக காணப்படுகிறேன், என்ன அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஐயோ, நான் அன்பு கூறுவதிலே என்னுடைய சொந்த சகோதரனை பகைத்து கொண்டே நான் இந்த பரிசுத்த திருவிருந்துக்கு வந்து கொண்டிருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவரே,
எனக்கு மாம்சமானவனை, என் சொந்த சகோதரனை நேசிக்க எனக்கு உதவி செய்யும். இந்த கர்த்தருடைய சபையிலே ஆராதிக்கிற எல்லாரையும் நேசிக்க, எல்லாரும் மீது அன்பு வர எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்த பந்திக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட, ஒரு பெரிய அனுபவத்தோடு கூட, புதிதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அனுபவத்தோடு கூட நாம் கடந்து வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனவே நீங்கள் உறுதியாய் காணப்படுங்கள். நீங்கள் உறுதியாய் காணப்படுங்கள். கர்த்தருக்குள் பலமாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்த ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். ஒவ்வொருவரும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அதற்காக நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவர் மீதும் பலமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாய் காணப்பட கிருபை தாரும். உம்மை விசுவாசிக்கிற அனுபவத்திலே உறுதியாய் காணப்பட கிருபை தாரும். அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட கிருபையாய் தாரும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒரு விஷயம், ஒவ்வொருவரும் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக. தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பரிசுத்த திருவிருந்துக்குள்ளே அம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த சத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்திலும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதியாய் காணப்படுகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் அதிலே இன்னும் அதிகமாய் பெருக, இன்னும் அதிகமாய் வளர, மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை நீர் உமக்குள்ளாக உருவாக்கும், எழுப்பித்தாரும். எங்கள் திருச்சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படும்படியான அனுபவங்களை தாரும். வாழ்க்கையிலே நடக்கையிலே உடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய அனுபவம் நிறைந்தவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும். எங்களை தாழ்த்துகிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியான அனுபவங்களை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.